இது வரைக்குமே எந்த சேனலுமே சொல்லாத ஒரு உண்மையை நம்ம சொல்ல போகிறோம். ஒரு யூஸ்டு கார் பேட்டரியில் இவ்வளோ ஒரு விஷயம் இருக்கான்றபடி ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்கள்கிட்ட இருக்கும். எஸ், யூஸ் பண்ணலாம். இப்போ யூஸ்டு கார் பேட்டரி இன்ஜின் ஏன் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணுறேன்னா ஸ்டார்டிங் ப்ராப்ளம் ஸ்டார்ட் ஆகாது. ஸோ அதுக்கு அந்த பவர் இல்லாத அளவுக்கு போகுது. அப்போ இன்ஜினை வந்து கிராங்க் பண்ணுறதுக்கு கேப்பபிள் இல்லை, அவ்வளோதான். மற்றபடி எல்லா சிஸ்டத்தையும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், கண்டிப்பாக யூஸ் பண்ணலாம். அப்போ ஒரு யூஸ்டு கார் பேட்டரி தூக்கி ரீப்ளேஸ் பண்ணாமல் அதே நம்ம வச்சு வீட்டுக்கு எப்படி வந்து நம்ம வந்து ஏதோ ஒரு அப்ளையன்ஸை யூஸ் பண்ணுறதுக்கு பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஏற்கனவே நம்ம சொல்லியிருப்போம், ஒரு பேனல் ஒன்று வாங்கி வச்சிங்க, ஒரு ஃபேன் வாங்கியிருக்கோன்னு சொல்லியிருப்பீங்க. ஓகே, நீங்கள் இந்த பேட்டரியை அதோட கனெக்ட் பண்ணிக்கலாம். அப்போ ஒன்று சார்ஜர் கண்ட்ரோல் தேவைப்படுது. சார்ஜர் கண்ட்ரோலும் 1000 வாட்டில் ஒரு DC to AC கன்வெர்ட்டர் வாங்கி வச்சிங்க. இதை எப்படி கனெக்ட் பண்ணலான்றதை பார்ப்போம். ஸோ சார்ஜர் கண்ட்ரோலுக்கு ப்ளஸ் மைனஸை பேட்டரி சிம்பிள் போட்டிருக்கோம், அதை நீங்கள் வந்து பேட்டரியில் ப்ளஸ் மைனஸில் கனெக்ட் பண்ணிங்க. அதேமாரி சோலார் பேனல் ப்ளஸ் மைனஸ் எடுத்துகிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சார்ஜர் கண்ட்ரோலில் கனெக்ட் பண்ணணும், ப்ளஸ் மைனஸில் கனெக்ட் பண்ணிடணும். DC to AC கன்வெர்ட்டர் எடுத்துகிட்டு போயிட்டு பேட்டரியோடைய ப்ளஸ் மைனஸில் கனெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வாட் ஏ மிராக்கிள், நீங்கள் ஒரு மிக்ஸி அல்லது ஃப்ரிட்ஜை பகல் நேரத்தில் ரன் பண்ணிக்கலாம். எந்த சிஸ்டமே இல்லை, எனக்கு வந்து கரண்ட் இல்லாத நேரத்தில் ரன் ஆகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரிட்ஜை ரன் பண்ணிக்கலாம். ஸோ நான் சொல்லியிருப்பேன், ஒரே ஒரு ஃபேன் வாங்க சொல்லியிருப்பேன், அடுத்தது சோலார் பேனலை கனெக்ட் பண்ண சொல்லியிருப்பேன், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார் பேட்டரி ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணாமல் பண்ணுங்கன்ற சொல்லியிருக்கேன். இல்லை எனக்கு காரே இல்லை, எந்த ஒரு வெஹிக்கிள் இல்லைன்னா பழைய பேட்டரி கடையில் ஒரு 12 வோல்ட் இருக்கிற மாதிரி, ரொம்ப பழசுனா யூஸ் ஆகாது. ஸோ கொஞ்சம் 12 வோல்ட் இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு அந்த பேட்டரி வாங்கிட்டு வந்துட்டிங்கன்னா தருவாங்க, கண்டிப்பாக தருவாங்க. அதை வாங்கிட்டு வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணும்போது ஒரு மிக்ஸி அல்லது ஃப்ரிட்ஜ், ட்ரில்லிங் மிஷின் கூட தேவைன்னா யூஸ் பண்ணிக்கலாம். ட்ரில்லிங் மிஷின் தேவைப்படுது அந்த மாதிரி சிஸ்டத்தில் நேரத்தில் கூட நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டு இது வந்து கரண்ட்டே இல்லை, வேறு நிற்க தேவையில்லை. ஸோ அந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் வந்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது இதெல்லாம் யூஸ் ஆகாதுன்னா ஏசிலாம் போட முடியாது, உங்களுக்கு தெரியும். ஏசியோ ஒரு 1/2 HP மோட்டர் கூட ஓடாது. ஸோ மற்றபடி ஆல்மோஸ்ட் அயன் பாக்ஸ் ஓடாது. மற்றபடி இருக்கிற எல்லா அப்ளைன்ஸுக்கும் எலிஜிபிள். டிபெண்ட்ஸ் ஆன் ஏஹெச் எவ்வளோ இருக்கிறத பார்த்துட்டு நீங்கள் வந்து வாஷிங் மிஷின் கூட ரன் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இது கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்க் ஆகும், யூஸ் பண்ணி பாருங்கள். ஆனால் இதனுடைய நாலேஜ் கொஞ்சமாவது இருக்கணும், இல்லைனா நம்ம சேனலை கண்டினியூஸாக பாருங்கள், கமெண்டில் கேளுங்க, நம்ம வந்து எக்ஸ்பிளைன் பண்ணலாம். ஸோ எல்லா சிஸ்டமும் யூஸ் பண்ண முடியாது, ஏதாவது ஒரு அப்ளையன்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸி வேணும்னா மிக்ஸி, ஒரு சார்ஜர் கண்ட்ரோலில் மிக்ஸியை போட்டு யூஸ் பண்ணுங்கள். இல்லையா ஃப்ரிட்ஜை யூஸ் பண்ணுங்கள். ஃப்ரிட்ஜை வந்து நம்ம மாற்றக்கூடாது, இதுக்கும் அதுக்கும் கொஞ்சம் நேரம் வந்து ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் கேப் விட்டு தான் நீங்கள் மாற்றணும். ஸோ ஏஹெச் அதிகமாக இருந்தால் வாஷிங் மிஷின் யூஸ் பண்ணி பாருங்கள், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஃபஸ்ட்டு ஒன்று ரெஸ்ட் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு மிக்ஸியை ஓட்டி பாருங்கள், செட் ஆகுதான்னு பாருங்கள். ஃப்ரிட்ஜ் கண்டிப்பாக ஓடும். ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஒரு 10 to 15 minutes வெயிட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் மஸ்ட்டு வந்து ஃப்ரிட்ஜை ஆஃப் பண்ணிவிட்டு உடனே வந்து இதில் கனெக்ட் பண்ணக்கூடாது. ஏசியிலேருந்து ஒர்க் ஆகிட்டுருக்கு, ஒரு 10 minutes 15 minutes கேப் விடுங்க. அதுக்கப்புறம் வந்து இந்த DC to AC கன்வெர்ட்டரில் இருக்கிற ப்ளக்கில் வந்து போட்டு ஆன் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக வந்து ஆன் ஆகும். ஹாய் கைஸ், சோலார் எக்ஸ்பிரஸ் மில்லியன் சேனலுக்கு ஒரு லைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போங்க.